அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆனந்தகுமார். சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். சரஸ்வதி நாராயணன் கல்லூரி 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இக்கல்லூரி அரை நூற்றாண்டுகளை தாண்டி சிறப்பாகவும் செழிப்பாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கிராமப்புற மாணவர்களுக்காக ஒரு உந்து சக்தியாகவும் கிராமப்புற மாணவர்களின் பொருளாதார வாழ்வுக்கு ஏற்றாற்போல் கட்டணங்களை குறைத்து மாணவர்களை அதிகரித்து மிக சிறப்பாகவும் வேலைவாய்ப்பில் அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தும் மாணவர்களுக்கு தேவையான நலன்களை செய்வதில் முன்மாதிரியாக மதுரை மாவட்டத்தில் திகழ்ந்து கொண்டு இருக்கிற சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் 13 விதமான சுயநிதி பிரிவு பாடப்பிரிவுகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த பாடப்பிரிவுகளும் அதிகமாக உள்ள கல்லூரியாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதில் சுயநிதி பிரிவில் படிக்கும் மாணவர்கள் அதிகமான வேலைவாய்ப்பில் ஈடுபட்டு வேலைவாய்ப்புகளுக்கு சென்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று சுயநிதி பிரிவில் என்னென்ன பாடப்பிரிவுகள் உள்ளது என்பதை உங்களுக்கு விளக்கமாக தெரியும். பிஏ ஆங்கிலம், பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் வழியில், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் வழியில், பிகாம் சிஏ, பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போன்ற 13 பாடப்பிரிவுகள் சரஸ்வதி நாராயணன் கல்லூரி சுயநிதி பிரிவில் உள்ளது. இதில் முக்கியமாக முதுகலை பாடப்பிரிவாகவும் எம்ஏ வரலாறு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற 3 பாடப்பிரிவுகள் முதுகலை பாடப்பிரிவு போஸ்ட் கிராஜுவேட்டாகவும் இங்கு போஸ்ட் கிராஜுவேட் பாடப்பிரிவாகவும் செயல்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், எம்ஏ ஹிஸ்ட்ரி ஆங்கில வழிக்கல்வி இரண்டையும் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நான் வேலை பார்க்குற துறை வரலாற்றுத்துறை, தமிழ் மீடியம், எம்ஏ ஹிஸ்ட்ரி. இந்த 2 பாடப்பிரிவுகளில் படிக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகுமளவில் வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் என்றால் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நிர்வாகமும் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் இயக்குனர் அவர்களையும் அவர்களுடைய உந்து சக்தியினால் எங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியும் எங்கள் மாணவருடைய வருகை பதிவோட விகிதாச்சாரமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் மாணவர்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதில் எங்கள் ஆசிரியர்கள் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதில் அதிக முக்கியத்துவம் காட்டி கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர்கள் திறமை மிக்கவர்களாகவும் அறிவார்ந்த வல்லுநர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய திறன்களை வளர்ப்பதிலும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதிலும் எங்களுடைய ஆசிரியர்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். உங்களோட பிள்ளைகளை எங்களது வரலாற்றுத் துறையில் சேர்த்தீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைகளையும் அறிவார்ந்த செயல்களையும் கற்பிப்போம் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி.